அன்பான நெஞ்சங்களே, உனக்காக உச்சரிக்கப்பட்ட ஒரு சொல் தொடர்கிறது. அன்பு நெஞ்சங்களே, பயனின்றி வாழ்வதில் பயனென்ன இருக்கிறது? நீரின்றி நதி இருந்தால் நதியென்று எப்படி சொல்வது? பிறந்தது முதல் இறப்பது வரை செயலாற்றி கொண்டே இருக்கும் பிறப்பில் பயன் பாராமல் வாழ்வது முடியுமா? மனதுக்குள் கேள்வி எழுகிறது. மனம் சஞ்சலப்படுகிறது. முடியும் என்பதும் முடியாது என்பதும் உன் மனத்தின் திடத்தை பொறுத்தது. உன் வழிப்பாதையை உணர்ந்து பயணப்பட்டால் பாதையின் துன்பங்கள் பாதங்கள் உணராது. உன் வழிப்பாதையை உணர்ந்து பயணப்பட்டால் பாதையின் துன்பங்களை பாதங்கள் உணராது. பாதங்களின் துன்பங்கள் பயணத்தின் கோளாறு. பாதங்களின் துன்பங்கள் பயணத்தின் கோளாறு. வாழ்க்கை பாதையை புரிந்து கொள்ளாமலே பகவானின் அவதாரம். வாழ்க்கை பாதையை புரிந்து கொள்ளலே பகவானின் அவதாரம். பக்குவமான உபதேசம். உபதேசம் எல்லாமே பிறவியற்று ஆன்மாவை புரிந்து ஆண்டவனிடம் சேருவதற்காகவே உபதேசம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பலனில் ஆசை பேராசையாய் மாறி பற்றும் பாசமும் படுகுழியில் தள்ளும். அதுவே மீண்டும் மீண்டும் பிறப்பை கொடுத்துவிடும். எச்சரிக்கை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பிறவியற்ற வாழ்க்கை வாழ வேண்டும். கண்ணனும் அர்ஜுனனும் காட்டும் வழியே நடந்து சென்றனர். நாடு தாண்டி காடு தாண்டி பாலைவனமாய் கட்டாந்தரையில் நடந்து வந்தனர். பார்த்தன் கேட்டான், குடிக்க தண்ணீர் வேண்டும். கண்ணனிடம் பார்த்தன் கேட்கிறான், குடிக்க தண்ணீர் வேண்டும். தாகமாக இருக்கிறது, என்னால் நடக்க முடியவில்லை. நட போவோம், நேரமில்லை, நடந்து போ என்றான் கண்ணன். சிறிது தூரம் நடந்து பார்த்தான். படக்கென உட்கார்ந்து சொன்னான், இனி ஒரு அடி கூட நடக்க முடியாது. குடிக்க தண்ணீர் குவளையில் வேண்டும் என்றான் அர்ஜுனன். அதோ அங்கே பல குடிசைகள் தெரிகின்றன, அங்கே சென்று தண்ணீர் குடித்து வா என்று சொன்னான் கண்ணன். மகிழ்ச்சியில் பார்த்தன் பாய்ந்து ஓடினான். குடிசை வாசலில் கூக்குரல் இட்டான், விஜயன் வந்தேன். அர்ஜுனன் நானே, கண்ணனின் நண்பன், கடுந்தாகம் என்று ஓசையுடன் அனைத்து கதவியையும் தட்டினான். தண்ணீர் கேட்டான். தாகத்தால் தவித்தான். ஒருவாய் தண்ணீர் கூட குடிக்க தரவில்லை. அங்கே யாவரும் மூடினர் குடிசை கதவை. கோபம் வந்தது அர்ஜுனனுக்கு. குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்காமல் இருப்பது எவ்வளவு பெரிய பாவம்! தாகம் என்று சொல்லுகிற எல்லா உயிர்களுக்கும் உடனடியாக தண்ணீர் கொடுக்க வேண்டும். தண்ணீர் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய பாவம் என்பது எல்லோருக்குமே தெரியும். ஆனால் அந்த குடிசையில் இருப்பவர்கள் அனைவரும் தங்களுக்கே குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, இவன் யாராக இருந்தால் நமக்கென்ன, நமக்கு தண்ணீர் கொடுத்து விட்டால் நமக்கு தண்ணீர் இருக்காது என்று காரணத்தை காட்டி சுயநலத்தினாலே அவர்களுக்கு இருந்த குறைந்த தண்ணீரை இவன் எப்படி கொடுத்து விட முடியும் என்று சொல்லி கதவை சாத்தி தாடிட்டார்கள். அர்ஜுனனுக்கு கோபம் வந்தது. கண்ணனிடம் ஓடி வந்தான். கண்ணனை பார்த்தான். கண்ணா கண்ணா, கோவிந்தா கோவிந்தா, நீயே பார், எப்படி ஒரு அநியாயம் நடக்கிறது. இது என்ன கலியுகமா? இல்லையே, குடிக்க ஒருவாய் தண்ணீர் கூட தர மறுத்த அத்துணை பேருக்கும் ஒரு சாபத்தை கொடு என்றான் பார்த்தன் கோபமாக. தாகத்திற்கு தண்ணீர் விற்பது பாவம். சாஸ்திரம் சொல்கிறது. இன்று தண்ணீரை விற்றே பல பேர் கோடீஸ்வரர்களாக ஆகியிருக்கிறார்கள். தராமல் இருப்பதும் பாவம். தனக்கில்லை என்றாலும் தாகத்தால் வாழும் உயிர்களுக்கு வாய் நினைப்பதற்காவது தண்ணீர் தர வேண்டும். அதுவே தர்மம். எனவே அதர்மம் புரிந்த அத்துணை பேருக்கும் சாபம் கொடு என்றான் அர்ஜுனன். அனைத்து குடிசைகளும் மாட மாளிகை ஆகட்டும், செல்வம் குவியட்டும், வண்டி வாகனம் பெருகட்டும் என்றான் கண்ணன். அப்படியே ஆனது. குடிசைகள் யாவும் முழுவதும் மாட மாளிகையானது. அவர்களுக்கு வசதி வந்தது. அற்புதமாக மாறிப்போவதை தன் கண்களாலே பார்த்தான் அர்ஜுனன். அவனுக்கு கோபம் தலைக்கேறியது. என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் நீ? நான் என்ன சொல்லுகிறேன், நீ என்ன செய்கிறாய்? குடிப்பதற்கு தண்ணீர் தரம் மறுத்தார்கள், பாவம் செய்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்காக குடிசையிலே இருந்தவனை கோபுரமாக்கி விட்டாய். வண்டி வாகன வசதிகளை தந்து விட்டாய். மாடு ஆடு என்று கால்நடைகளையும் கொடுத்து விட்டாய். இது சாபமா என்று கேட்டான். என்ன கண்ணா இது? சாபம் கொடு என்றேன், வரம் கொடுத்தாய். குடிக்க தண்ணீர் தராதவர்களுக்கு வரமா? இது தகுமா? இது முறையா? புலம்பினான் விஜயன். அடுத்தது என்ன நடந்தது பார்ப்போம்.